நம்ம இப்போ எப்படி ஃப்ரூட் சால்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரூட் சால்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடையில் போய் ஃப்ரூட்ஸை இது மாதிரி வாங்கிக்கணும். ஒரு 1 கிலோ மிக்சிங்காக வாங்கிக்கலாம். இந்த 1 கிலோ மிக்சிங் இந்த ஃப்ரூட்ஸ் மொத்தமே 175 ரூபா. இது மொத்தம் வந்து இந்த எல்லாத்தையும் வெட்டி சேர்க்கணும்னா ஒரு 6 பேருக்கு வரும் இந்த ஃப்ரூட் சால்ட்டு. ஃப்ரூட் சால்ட்டு நம்ம எப்படி மேக் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம திராட்சையெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட் சால்ட் கட் பண்ணுறதுல கத்தி எடுத்துக்கணும். கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதுளம்பழத்தை இப்படி வெட்டிடணும். வெட்டிட்டு இன்னொரு தட்டை எடுத்துடலாம். வெட்டி இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பழத்தை தட்டை எடுத்துடணும். பழத்தை உரிச்சிக்கணும். இது அழகாக உரிச்சிக்கணும். இந்த தட்டை விட்டுக்கிட்டு உரிச்சிக்கிட்டு அதை உரிச்சு இதில் தனித்தனி பீஸாக போட்டுடணும். இது போட்டுரும். போட்டுட்டு இது அதில் போடக்கூடாது, அதில் போடணும். இதை வந்து மாதுளம்பழத்தை இது மாதிரி ஊற்றி இந்த தட்டில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்த இன்னொரு பழம் இருக்குது, அதையும் நம்ம ஊற்றி போட்டோம். பார்த்துங்க. ஊற்றி போட்டுடலாம். இப்படி ஊற்றி போட்டுடலாம். இப்படி ஊற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பிளை எடுத்து ரெண்டாக கட் பண்ணணும். 4 கட் பண்ணணும். அப்புறம் இந்த விதையை லைட்டாக வெட்டி எடுத்துக்கணும். இந்த விதையை எப்படி வெட்டி எடுத்துக்கணும், வெட்டி எடுத்துக்கணும். இதையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த விதையை எப்படி வெட்டி எடுத்துக்கிறோம். விதையை வெட்டி எடுத்துக்கிட்டு விதையை இப்படி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆப்பில் இப்படி துண்டு துண்டாக வச்சுக்கணும். துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு இதை ஊற்றி வச்சுட்டு இதோட நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கலாம். இதெல்லாம் வாஷ் பண்ணதான், அதனால் அப்படியே நான் அப்படியே வெட்டி போடுறேன். இதை பார்த்துங்க. இதே மாதிரி இந்த காலத்தையும் வெட்டிடலாம். இது வெட்டி இதையும் அதில் போட்டுடணும். அப்புறம் இதையும் வெட்டிட்டு இந்த மாதிரி துண்டு பீஸாக அதில் போட்டுடணும். தோலோட சாப்பிட்டா தான் நல்ல சத்து, அதனால் தோலோட போடுறேன். தோலை உரிச்சிட்டு போடாதீங்க, சாப்பிட்டு பிரோஜனம் தான். இந்த மாதிரி தோலோடு சாப்பிடணும். இப்போ ஃப்ரூட் சாலட் போட்டாச்சு. அடுத்தது இந்த வாழைப்பழத்தை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி மேலே போட்டுக்கணும். இந்த பழம் கூட நம்ம போடணும், எக்ஸ்ட்ரா போடணும். நல்லதுதான். பழமாக போட்டுக்கலாம். இது வந்து இப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இந்த பழத்தையும் இதுக்கு மேலே நம்ம போட்டுடலாம். இதுக்கு மேலே போட்டு அடுத்தது சப்போட்டா இருக்குது. சப்போட்டாவை மட்டும் பார்த்து தோலை எடுத்துடணும். சப்போட்டா மட்டும் தோலோட போடக்கூடாது, அது ஒரு மண் மாதிரி இருக்கும்.
அதனால சப்போட்டாவை இப்போ நம்ம வெட்டிக்கணும். சப்போட்டா வெட்டிக்கிட்டு அந்த தோலை விட்டுட்டு அந்த பழத்தை மட்டும் இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம், தோலை தூக்கி போட்டுருணும். அப்புறம் இந்த சப்போட்டா பழத்தை மட்டும் இப்படி வெட்டி எடுத்துக்கணும். சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் ஃப்ரூட் சாலட்டில் எல்லா பழமும் போடுறதுனால இதை மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஃப்ரூட் சாலட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல் சுத்தமாகுது. அதனால ஜீரண சக்தி அதிகமாகும். நீங்கள் டெய்லி கூட ஃப்ரூட் சாலட் இது மாதிரி எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் ஒரு பழமாக இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது மாதிரி வெட்டி ஃப்ரூட் சாலட்டாக நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும். அதனால இது ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை இப்படி வெட்டிக்கிட்டோம். இப்போ இன்னொரு சப்போட்டா கூட இருக்குது, அதையும் நம்ம வெட்டிக்கிறோம். இதை இப்படி வெட்டிக்கிறோம். வெட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பழத்தை மட்டும் அழகாக எடுக்கிறோம். அந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி வெட்டிடுறோம். இதில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். அதனால சுகர் உள்ளவங்க இது சாப்பிட வேணாம். ரொம்ப ஓவர் ஸ்வீட் இருக்கிறது சப்போட்டா பழம் தான். தேன் மாதிரி இருக்கும் சப்போட்டா பழம் மட்டும். சுகர் இருக்கிறவங்களுக்கு சப்போட்டா ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதனால் சுகர் இருக்கிறவங்க சப்போட்டாவை அவாய்ட். மற்றபடி சுகர் இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை அதிகமாக சேர்த்துங்க. நான் கொய்யாப்பழம் வாங்கலை, இருந்தாலும் நீங்கள் கொய்யாப்பழம் வாங்கிக்கிங்க. கொய்யாப்பழம் அரை காயாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுதான் சுகர் கரெக்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஃப்ரூட் சாலட்டு நல்ல பயன் தரும். எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஒரு 170 ரூபா செலவு பண்ணி இவ்வளோ ஃப்ரூட் சாலட்டு நமக்கு தேவையானதை கிடைச்சிடும். அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். பார்த்துங்க, இந்த ஃப்ரூட் சாலட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிரேப்ஸை வந்து அது மேலே போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிடலாம். இடையில இது மாதிரி எடுத்து போடக்கூடாது. பாய்ஸ், இது அப்படி ஃப்ரூட் சாலட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரூட் சாலட் பக்காவான ஃப்ரூட் சாலட்டு. பசங்களுக்கு இப்போயே எச்சு வருது, அதனால் சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். எனக்கு மிச்சம் கிடைக்குமா என்னன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் இப்போ ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிட்டு பிரித்து கொடுக்குறப்ப சண்டை வந்தாலும் வரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ உங்களுக்காக நான் அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம வெஜ் சாலட்டை உங்களுக்கு வீடியோவும் ப்ரமோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலராக நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பாய்.